என் ஹேட் ஆஃப் பர்பஸ் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. நம்ம இன்னைக்கு ரோமியோ ஜூலியட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அகெயின் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து டிலே பண்ணாமல் போட பார்க்குறேன். அப்புறம் வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சீக்கிரம் வந்து இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி 3 பேருக்குமே தரமாக நம்ம எஃப்எஃப் வந்து இறக்குறோம். சரி, ஓகே. இப்போ அப்படியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் வந்து டயாங்ஷி தான் உங்களோட டீம் லீடராக வந்திருப்பாரு. நீங்கள் அவரை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளியிருப்பீங்க. ஸோ ஜிமினுக்கு கடுப்பாக இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. அதில் தான் விட்டோம். ஸோ இப்போ அப்படியே பார்க்கலாம்டா. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு கதவை பொறுமையாக திறந்து வெளியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஹவுஸ் ஓனர் பாட்டி உங்கள் வீட்டு வாசலில் தான் உட்காந்துட்ருக்கு. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இந்த கிழவி இன்னும் போகலையா? ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துட்ருக்கு. ஸோ கீழே போட்டு வாங்குது. அது வீட்டில் போய் உட்காந்தாதான் என்னவா இதுக்கு? ஷோ டென்ஷன் ஆகுதே. இப்போ வேற ஃபோன் அடிக்கிறான். ஹலோ ஹலோ சொல்லுடா. முன்னாடி எவ்வளோ நேரம் குக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் வா. டீ கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி பாரு. அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி ஸ்டெப்ஸு கிட்ட தான் உட்காந்துட்ருக்கு. ஸோ நானும் அப்போதுலேருந்து எட்டி பார்க்குறேன் போய் தொலைமான்னு. அங்கேயே உட்காந்துட்ருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் எட்டி பார்க்குறான். ஸோ அந்த பாட்டி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ சரி வெயிட் பண்ணு போவாங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா? எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் பசிக்குது. ஸோ கிளம்புது. இரு அந்த பாட்டியும் அப்படியே இறங்கி போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்பாடா டீ கதவை தரடா. ஓய் வந்துட்டியா? என்ன போயிட்டாங்களா அவங்க? அப்பாடா சே, இங்கேருந்து இந்த மாடிக்கு வர்றதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. அந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பாரு என்னை நோட்டு விட்டுட்டே தான் இருக்குது. ஸோ தெரியாதனமே இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன். எங்கே எப்படி இருக்க வேண்டியவ? என்ன பண்ணுறது? எல்லாம் இந்த 6 மந்த்து மட்டும்தான். அதுக்காண்டி தான் பல்ல கடிச்சிட்ருக்கேன். 6 மந்த்து முடிஞ்சோடனே இந்த ஊரை விட்டு ஓடிடணும். எப்படா 6 மாதம் ஆகுன்னு இருக்கு. அப்போ ஜிமின் உங்களை ஹக் பண்ணிட்டு எதுக்குடி எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்? என்ன ரொம்ப பசிக்குதா? என்ன பசிக்குதாவா? எவ்வளோ பசிக்குது தெரியுமா? உயிரே போகுது. நானும் அப்போ இருந்து கிளம்பி போகும்னு பார்க்குறேன். போகவே இல்லை. ஸ்மெல்லு வேற தூக்குது. சின்னடா சமைச்சு வச்சிருக்கேன். சரி வா சாப்பிடலாம். என்ன இது கலர் கலராக வச்சிருக்கேன்? ஏய் உனக்கு சமைக்க தெரியுமா? இல்லை ஆர்டர் பண்ணது. போட்டனா? செய்ய தெரியாமையாடி இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன். இல்லை வெரைட்டியாக இருக்கேன் அதான் பார்த்தேன். பரவாயில்ல. பல வித்த உனக்குள்ள இருக்கு போல. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு எதை மீன் பண்ணுற நீ? நான் எதையும் மீன் பண்ணலப்பா. இப்போ பாரு உனக்கு அதே நினப்பு தான் போல. எனக்கெல்லாம் இல்லை சரியா? உனக்கு தான் அதே நினப்பு. நானும் ஒன்று டேர்ட்டி கிடையாது. நீ தாண்டா டேர்ட்டி. சரிடி நானே டேர்ட்டியாக இருந்துட்டு போகிறேன். பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. அது என்னது? அதை கொஞ்சம் வை. இந்தா செம்ம பசி போல. எவ்வளோ பசி தெரியுமா? நீ என்ன சாப்பிடாம என்னையே பார்த்துட்ருக்க? சாப்பிடு. எனக்கும் ரொம்ப பசிக்குதுதான். ஆனால் இந்த ஃபுட்டு வேணாம். இந்த ஃபுட்டு தான் வேணும். சி சாப்பிடும் போது தொல்லை பண்ணாதடா. சும்மா இரு. சீக்கிரம் சாப்பிட்றீ. எவ்வளோ நேரம்? பொறுமையாக தானே சாப்பிட முடியும். அவசரத்துக்குலாம் சாப்பிட முடியாது. ஐயோ அப்போ மேடமுக்கு அவசரம் இல்லை. நீ சீக்கிரம் சாப்பிடு. அப்படி லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் நான் போய் தூங்குறேன். என்ன? என்ன நான் தூங்க போகிறேன்னொன்னே அப்படிங்கிற? இல்லை இரு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வரேன். எனக்கு தெரியும்டி. இழிக்காது என்ன? இதே மாதிரி எப்பயும் இருக்க மாட்டேன். சரிடி சீக்கிரம் வா. இப்படி சொன்ன நீங்களும் வேகமாக சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஜிமின் அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போடுறான். அப்பா டே இப்போ தாண்டா சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டதுலாம் வெளியே வரப்போகுது. இப்படி பொத்துன்னு போடுறேன். என்ன பண்ண? எனக்கு அவசரம். இருடா. அப்புறம் பேசிக்கலாம். கழட்டு. டீ பொறுமையா பண்றா. என்ன ஆச்சு? சிம்னா பொறுமை. சிம்னா என்ன பண்ற? கையை விடு. எடுடா. என்னடா பண்ற? அப்ப ஜிமின் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு பக்கத்துல அப்படியே படுத்துக்கிறான். நீங்க அவனை அப்படியே பார்த்துட்டு என்ன இவ்வளவு நேரம் அங்கங்கன்னு சொல்லி கிச்சி மூடிட்டு இருந்தேன். இப்ப படுத்துட்ட. தெரில. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசணும் போல இருக்கு. அதான் பாருடா புதுசாக பேசணும் போல இருக்குன்னுலாம் சொல்கிற. என்னாச்சு உனக்கு? தெரிலையே ஏதோ ஒன்று ஆகுது. சரி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம்.
அதுக்கடுத்து ஃபுல்லாக உன்னை பிஸியாக தானே வச்சுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? பேசலாமே. என்ன பேசலாம்? தரலடி, உனக்கு தோன்றத பேசு, நான் கேட்குறேன். எனக்கு என்ன தோணுது? நிறைய தோணுது. அப்போ சொல்லு, கேட்கலாம். உன்னோட ஃபேமிலி பற்றி சொல்லு. இல்லை, பர்சனல் லைஃப்பில் தலையிட வேணான்னு நீ சொல்லிடுங்க, ஓகே. பட் உன்னோட விருப்பம் தான். சொல்கிறதா இருந்தால் சொல்லு, இல்லைனா வேணாம். நான் பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா பார்த்தது கிடையாது. எல்லாமே எங்கள் ஆன்ட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். ஒரு 10 வயசு வரையும் அவங்க கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுங்களை பார்க்கணுன்னு சொல்லி என்னை ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டாங்க. அவங்கள சொல்லி ஒரு குத்தம் கிடையாது. அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரவங்களாம் கிடையாது. மிடில் கிளாஸ் லைஃப் தான். ஆல்ரெடி அவங்களுக்கு 2 பசங்க. இதில் 3ஆவதாக நானும் போனேன்னா எப்படி ரன் பண்ணுவாங்க? ஸோ எனக்கே அது மெச்சூர்டாக புரிஞ்சிச்சு. ஸோ நானாக வந்துட்டேன் அந்த வீட்டை விட்டு. அங்கே தான் ஐராவை பார்த்தேன். நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆனோம். எங்கள் 2 பேரால் அந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. அந்த வார்டன், தப்பான பார்வை, எங்கள் 2 பேருக்குமே பிடிக்கல. ஸோ நாங்களாக டிசைட் பண்ணி ஆஃப்னேஜில் போய் சேர்ந்துட்டோம். அங்கே அப்படியே அவங்களே படிக்க வைப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 18 வரைக்கும் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களாம் ஒரு ரூம் பிடிச்சி தங்கி 2 பேருமே ஆளுக்கு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு டேஸ்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த கொஞ்சம் டேஸில் மிடில் கிளாஸ் லைஃப்பை சுத்தமாக வெறுத்துட்டேன். ஏன் இப்போ வரைக்கும் அதை வெறுத்துட்டு தான் இருக்கேன். அப்போல்லாம் பார்ப்பேன், நான் ஒரு சின்ன கஃபேல ஒர்க் பண்ணும் போது பெரிய பெரிய பணக்காரங்களா அப்படியே காரில் வந்து இறங்குவானுங்க. பார்க்கவே ஒரு மாதிரி ரிச்சாக இருக்கும். அப்போ நான் அந்த காரை தான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படி அந்த காருக்குள்ளே என்னதான் இருக்குன்னு ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வம். அந்த ஒரு ஆசை 2 ஆசையாக மாற ஆரம்பிச்சிச்சு. அவங்க போடுற ட்ரெஸ் ஸ்டைலு, அவங்க போடுற ஷூ, அவங்க போடுற எல்லாமே நான் அப்படியே அட்ராக்ட் பண்ணிச்சு தெரியுமா? ஒன்றே அந்த மாதிரி நம்மளும் ஸ்டைலாக நடந்து வரும்போது நம்மளை ஒரு 4 பேர் பார்ப்பாங்கல்ல, அப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், எப்படா இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து நம்மளை ஒரு ரிச்சாக ஸ்டைலாக அப்படி வாழ போகிறோன்னு சொல்லி. அதுதான் என்னோட ட்ரீமாகவே மாறிச்சு தெரியுமா? நான் மட்டும் ரிச்சாக இருந்தால் பார்த்ததில்ல, அப்போ எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டும் அப்படி தானே இருக்கணும். அன்னையிலேருந்து என்னோட ரோமியாவை தேட ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறான். அதனால கொடுத்து வச்சவன் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சோன்னே போயிட்டா. நான் மட்டும் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ ஜிமின் இவ்வளோ நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பான். என்ன பார்த்துட்டே இருக்க? என்ன பார்க்குற? என்னடா இவ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு நினைக்கிறியா? இல்லையே, அப்பெல்லாம் இல்லை. இது உன்னோட லைஃப். ஸோ நீ என்ன ஆசைப்படுறியோ அது உன்னோட பர்சனல். அதில் நாங்கள்லாம் தலையிட முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சிலது தப்பாக இருக்கும், சிலது ரைட்டாக இருக்கும். ஸோ தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, அது அவங்களோட முடிவு. அதில் மற்றவங்க யாரும் தலையிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இதை வச்சு அவங்களோட கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஆமல்ல, கரெக்டு தானே? நான் எதுவும் நினச்சிட்டு போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. மற்றவனுங்க எதுக்கு இப்படி பேசுகிறானுங்க? அதெல்லாம் நான் கண்டுக்கிட கூட மாட்டேன். கரெக்ட் ஜிமினா. இதெல்லாம் வச்சா நான் கெட்ட பொண்ணு ஆயிடுவேனா? நீ சொல்லு, நான் கெட்ட பொண்ணா? அப்படிதான் இருக்கணும். குட், பரவாயில்ல. உன்னை என்னமோ நினச்சேன், உனக்கும் பல விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ உன்னை பற்றி சொல்லு. உன்னோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? இது வரைக்கும் நான் அதை கேட்டதே கிடையாது. என்ன பண்ணுறாங்க? அம்மா, ஃபஸ்ட்டு நீ எந்த ஊர்? நீ சியோல் தானா? அது ஆக்சுவலாக நான் பூசான். ஓ, பூசானா? ஆமாம், பூசானில் எங்க? அது ஐயோ, நான் அவன் நோண்டி கேட்குறா. பூசானில் அது என்ன? பூசானில் தான் இருந்தேன். ஓ சரி, அதுக்கு எதுக்கு இப்படி நர்வஸ் ஆகுறேன்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் அம்மா அப்பா? இல்லை, நானும் உன்ன மாதிரி தான், எனக்கு யாரும் இல்லை. பாருடா, சரியா போச்சு போ. நீயும் என்ன மாதிரி தானா? சரி, கவலைப்படாத. என்னோட ட்ரீம் மாதிரியே நீயும் ட்ரீம் வச்சுக்கோ, அப்போ தான் செம்மையாக இருக்கும். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கும் ரிச்சா செம்ம அழகா ஒரு பொண்ணு மாட்ட தான் போகுது பாரு. அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இந்த மணி, அப்பீரியன்ஸ் எதுவுமே முக்கியம் கிடையாது. எனக்கு பார்த்தோன்னே அவளை பிடிக்கணும்.
அது மட்டும் போதும். அவ கூட ஒரு சின்ன வீட்டில் ஹாப்பியாக இருந்தாலே போதும். ஐய, என்னடா கனவு வச்சிருக்க? சின்ன வீட்லையா? ஜிமினா, இல்லை எனக்கு புரியல. ஏன் இப்படி பூமர் மாதிரி யோசிக்கிற? அங்கங்க பாரு, அவெல்லாம் எப்படி நவட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி. இப்பெல்லாம் இருக்காது சரியா? லைஃப்ல மணி தான் ஜிமினா முக்கியம், மணி தான். இல்லடி, உனக்கு புரியல. உனக்கு தான் புரியல. டப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே மதிப்பானுங்க, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நம்ம டஸ்ட்பின் தான். அதையும் தாண்டி நிறையா இருக்குடி, போக போக நீயே பார்ப்ப. ஆமாம், என்னத்தை பார்க்க போகிறோமோ. ஏய் சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பண்ண, நான் கீழே போகணும். என்னடி இப்படி கேட்குற? வேற எப்படி கேட்குறது? ஒரு ஷை இதெல்லாம் ஆக மாட்டியா என்ன? ஆமாம், முன்னாடி என்னன்னே தெரில, எனக்கு இந்த ஷை கர்மமே வர மாட்டேங்குது. அது சரிடி, சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். சிவனைக்கு என்ன பண்ணுற? ஏய், நீ வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது. சும்மாவே இடுப்புலம்பெல்லாம் வலிக்குது, நாளைக்கு வேற ஆஃபீஸ் போகணும். இருக்கிறதே பண்ணு போதும். ஏய் என்னடி? வலிக்குதுடா, மெதுவா. புதுசாக பண்ணி ட்ரை பண்ணலாம்டி. எவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே காடு உனக்கு மட்டும் எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்துடுவான் போல. ஏய் என்ன பண்ணுற? சிவனா, என்னடி? நான் நல்ல ஃபிகர் தானே, உனக்கு என்னடி? அப்படியே பல்கோவா மாதிரி இருக்கேன். அப்புறம் இதுக்கு எந்த பையனை என்ன பார்க்க மாட்டேங்கிறான்? என்ன சொன்னா? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்குள்ளேயே ஒரு டவுட்டு, நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு. உனக்கு என்ன அப்படிங்க பாரு. வலிக்குதுடா, இதெல்லாம் இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. நான் எப்படி? நீங்களும் நல்ல ஃபிகர் தான். அப்படியா? அதான் அப்படி போட்டு தடவிட்டே இருக்கியா என்ன? சின்ன, எனக்கு என்னன்னே தெரில, உன் ஆர்ம்ஸை ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்படியே கொஞ்சம் கீழே எச்சி, எப்போ பாரு அதே நினப்பு. எனக்கு மட்டுமா? சரி, எனக்கும் தான், நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ற? தள்ளு. சிமினா, பொறுமையா பண்றா. பொறுமையெல்லாம் பண்ண முடியலடி. சிமினா, கொஞ்ச நேரம் டி. சிமினா, பொறுமையா பண்ணு, வலிக்குது. நாளைக்கு வேற ஆஃபீஸ் பார்க்கணும். நாளைக்கு டைம் முன்னாடி போய் கோணிட்டு நிற்க முடியும். கொஞ்சம் பொறுமையா பண்றா. ஸோ ஜிமின் இவ்வளோ நேரம் ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் டைம் பேரை சொன்னோடனே ஜிமினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் மாறுது. ஜிமினா, என்ன பண்ற? ஜிமினா வலிக்குது. ஜிமினா, இல்லை புரியல, நான் தானே பண்ணிட்டு இருக்கேன். ஜிமினா, நான் தானே பண்ணிட்டு இருந்தேன். பிறகு அவன் பேரை கூற. ஜிமினுக்கு என்ன பண்ற? ஜிமினா வலிக்குது. ஜிமினா, என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எதுக்கிட்ட அப்படி முரட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில்? அம்மா, கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுச்சு தெரியுமா? சிவனா, ஓய் என்னாச்சு உனக்கு? ஓய் ஒன்றுதான். ஒன்றும் இல்லை. ஏய் என்ன நீ அடிக்கடி சோகமாக போயிடுற ரீசனே இல்லாமல்? ஓய் என்னாச்சு? நான் தள்ளிவிட்டனால எதுவும் கோமாயிட்டியா என்ன? சரி வா பண்ணலாம். இல்லை எனக்கு மூடு இல்லை. என்ன மூடு இல்லையா? நீயா சொல்றது? டேய் 1 hour கூட ஆகல, உனக்கு ஓகேவா? இல்லை ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்லை. இங்கே வா. என்ன லைட்டாக ஃபீவர் வர மாதிரி தான் இருக்கு. என்னடா, எதுவும் ஹெல்த்துக்கு ப்ராப்ளமா? சொல்லிதான் தொலையேன். இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, திடீர்னு சைலண்ட் ஆகிட்ட. இல்லை, உனக்கு உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். சரி இந்தா ட்ரெஸ் போட்டு பாடு, நான் போய். அதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? அதனால தான் நீ சாப்பாடே சாப்பிடலையா? இரு, நான் போய் டேப்லெட் கொண்டுட்டு வரேன். ஃபுட்டு கொண்டுட்டு வரேன், சாப்பிடு. ட்ரெஸ் போடு ஃபஸ்ட்டு. நீ போடுறீ. அதெல்லாம் இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டவலை மட்டும் வியர் பண்ணிட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடுறீங்க. ஸோ ஜிம்மில் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே படுக்கிறான். நீங்கள் டேப்லெட்டு, ஹாட் வாட்டரு, சூப்பு எல்லாருமே கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க. ஜிமினா எழுஞ்சிரு. எனக்கு ஃபீவரே இல்லைடி, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா இரு, உடம்பு இப்படி கொதிக்குது. என்ன ஃபீவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? வரும்போது லைட்டாக மழை பெஞ்சிச்சுல, அதனால தான் உனக்கு ஒத்துக்கலையோ? சரி வா, இப்படியே இருந்தா அவ்வளோதான், அப்புறம் கோல்டு ரொம்ப பிடிச்சிக்கிடும். சீக்கிரம் வா. டேப்லெட் சாப்பிட்டு. இல்லை ஃபஸ்ட்டு சூப் குடி, அப்புறம் டேப்லெட் சாப்பிடு சரியா? டேப்லெட் ஹாட் வாட்டரில் தான் சாப்பிடணும். வா குடி.
ஏய் இல்லடி, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன். ஏய் என்ன நல்லா இருந்த? நான் பார்த்தேன், பண்ணும் போதே ஒரு மாதிரி டயர்டாக தான் ஃபீல் பண்ணேன். வா சாப்பிடு. வானாண்டி, இப்பெல்லாம் நீ கேட்க மாட்டேன். இந்தா. ஏய் என்ன பார்க்குற? சாப்பிடு, ஊட்டி விடுறேன்ல. அது இல்லை. சாப்பிடு. ம். பார்த்து பார்த்து பார்த்து. சின்னடா, பொறுமையா சாப்பிடு. குழந்தை மாதிரி பாரு. எங்க டிஷ்யூ? உனக்கு கோல்டு பிடிச்சா இப்படிதான் ஆகுமா? இங்க பாரு, இனி ரெயின் பெஞ்சா நீ ஓட்டிட்டு வராங்க சரியா? மழை விட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம வரலாம், புரியுதா? உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது பாரு. இப்படி இருந்துட்டு நாளைக்கு எப்படி நீ ஆஃபீஸ் வருவேன்? இல்ல நாளைக்கு நீ பேசாம ஆஃபீஸ் லீவ் போட்டுரு. ஏய் அந்த அளவுலாம் இல்லடி, நல்லா தான் இருக்கு. என்ன நல்லா இருக்க? இங்க பாரு, உடம்பு எப்படி சுடுதுன்னு சொல்லி இதுல எல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வீட்டுல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு சரியா? நாளைக்கு ஒன்னும் ஆஃபீஸ்ல நீ வர வேணாம், புரியுதா? அப்புறம் நான் சொன்ன மாதிரி இனி நம்ம மலையில எல்லாம் நனைய வேணாம் சரியா? உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது பாரு. எனக்கு இதுதான் போதும், வேற என்ன மெடிசனும் தேவையில்ல. நீங்களும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ வழக்கம் போல் ஜிமின் உங்களை அப்படியே இறக்கி விட்டுறான் பைக்ல இருந்து. ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் போறீங்க, ஜிமின் பின்னாடி வந்துட்டு இருக்கான். நீங்கள் கரெக்டாக போகும்போது ஸோ தழங்க அப்பதான் பார்க்கிங்ல காரை நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு வாய் ஃபுல்லாக பல்லு தான். ஸோ பின்னாடி தானே ஜிமின் வந்துட்டு இருப்பான். ஸோ ஜிமினுக்கா செம்ம கடுப்பா இருக்கு டயங்க பார்த்ததும். ஆனா இவளும் அப்படியே பல்லு அழிச்சிட்டு பின்னாடியே போயிடுவான். சே, மூஞ்சும் முகையும் பாரு, எங்கேருந்து தான் வருவானுங்களோ நமக்குன்னு. சரி டயம். ஹே மிசோ, என்ன நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க? நீங்கள் கூட சீக்கிரமாக வந்துட்டீங்களே. அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான். ஓகே உள்ளே போகலாமா? போகலாம். இப்படி இழிகிறா பாரு. கட்டுப்பு மயிராகுதே. ஜிமின், நேற்றை விட நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. எப்போ வந்தீங்க? இந்த வாய்ஸ் கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ரோஸ்தா ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கா வந்துட்டாளா மேக்கப் காரி? எங்கிட்ட இருந்து தான் வருவாளோ? கரெக்டாக இவன் வரும்போது வந்துடுவான். ஜிமின்னு மூஞ்சி முகரையும் பாரு. இதுக்கானே வெயிட் பண்ணி நின்றுட்டுருப்பா போலையே. கட்டுப்பு மயிராகுது இவளை பார்க்கும்போது. சின்னக்குன்னே வருவாளுங்க. சே, எந்த பையன் அழகா இருக்கான், அவன் அப்படியே நவட்டிட்டு போயிடலான்னு சொல்லி இப்படி வந்து தொங்குறா பாரு குரங்கு. வாடி மேக்கப் காரி, எனக்கு இருக்கு. சிவனும் பாரு எதுவும் சொல்லாம பேன் நின்றுட்டு இருக்கான். சிவனா ஏனே தெரியல. இவ வந்து இவன் கூட பேசினாலே நமக்கு கடுப்பாகுது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முறைச்சிட்டே போயிருந்தீங்க. ஸோ ஜிமினுக்கும் கடுப்பா இருக்கு. ஜிமின் டயங்க பார்த்து முறைக்க, நீங்க ரோஸை பார்த்து முறைக்க, இப்படியே 4 பேர் உள்ள போயிடுறீங்க. டயம் தான் எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு ஓகே கைஸ், நமக்கு இப்போ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம டீமாக ஸ்ப்ரெட் ஆகி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ பெஸ்ட்டாக தரணும், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் டீம்லாம் பேசிட்டேன். இதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும், ஓகே? எவ்வளோ அழகாக பேசுகிறேன். ஐயோ பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. யாரு? முன்னாடி அங்கேயே வெடியை பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னு கவனி. சரி, இப்போ போனு இப்போ இப்பெல்லாம் பண்ண மாட்டான், இப்போ புதுசாக பண்ணுறான். இப்போ டயங்கும் டீமெல்லாம் அப்படியே பிரிக்கிறான். ஒரு குரூப்புக்கு 5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி பிரிக்கிறான். உங்களோட குரூப்பில் டயாங், நீங்கள், ஜிமின், ரோஸ், அப்புறம் இன்னொரு பொண்ணு. நீங்கள் 5 பேர் தான் குரூப்பாக இருக்கீங்க. உங்களுக்கா யார் என்ன அதெல்லாம் தேவையில்ல. ஸோ டயாங் வந்திருக்கான், அதுவே உங்களுக்கு போதும். செம்ம ஜாலியாக இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்ம கடுப்பாக்குது. ரோஸ் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா ஜிமினை போட்டு. ஜிமினா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா நீங்கள் என் டீமுக்கு வருவீங்கன்னு சொல்லி. இப்போ வேற கட்டுப்பு மாதிரி ஏற்றிட்டு இருக்காளே. ஓகே கைஸ், எனக்கு நல்ல டீம்மேட்ஸை தான் கிடச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜிமின், என்ன சார்? என்ன நீங்கள் வந்ததுலேருந்து என் கூட பேசவே இல்லை? ஆமாம், பேசிட்டாலும் அப்படிலாம் இல்லை சார், நார்மலாக தான். நான் நார்மலாக யார்ட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன். ஓகே, ஆனால் இனி இப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பிளானெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கணும்ல. ஓகே புரியுது. ஸோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக பேசுகிறாரு. கடவுளா பார்த்து தான் இது பிடிச்சிருக்காரு.
நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவர் தான் நம்ம ரோமியோ. டயா, என்ன மிசோ? இல்லை, நியூ ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் தான் எப்படி என்னன்னு எனக்கு சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் அது எல்லாருக்குமே ப்ராப்ளம் தானே. ஐயோ, டோன்ட் வரி மிஸ்ஸோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டாயாங் மிஸ்ஸோட ஷோல்டரில் அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறான். ஸோ ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. சார், என்ன ஜிமின்? ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்ஸோக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லி கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன். ஐயோ ஜிமின், அப்பெல்லாம் கிடையாது. யாருனாலும் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுவேன். அவங்கலாம் நான் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். என்ன எப்படி சொல்கிறான்? சே, ஜிமின் எதுக்கு இப்படி வந்து கொஸ்டின் கேட்குறான்? அவர் எவ்வளோ ஆசையாக டேப் பண்ணார் என்னையா. ஷோ ஜயா, ஷோ இப்போ உறுத்தி இப்போ இவர்கிட்ட வந்துட்டான். சொல்லுங்க ரோஸ், என்ன? உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஜிமின் இருக்கிற அதே குரூப்பில் என்னையும் போட்டுட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டயாங். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அந்த மினிக்கு வேற வந்துட்டாளா, செம்ம கடுப்பாகுது. இப்போ பாரு ஜிமின் கிட்ட உரசிட்டே இருக்கான். ஷோ, ஒரு பக்கம் இவனை பார்க்கவா, இன்னொரு பக்கம் இவனை பார்க்கவா, எனக்கு கட்டுப்பு மயிராகுது. ஆனால் எனக்கு தெரியல இவன் ஏன் ஜிமின் கிட்ட போனால் நமக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்லி. தெரியல, கோவம் வருது. இனி இவளை விடக்கூடாது அவன் பக்கத்தில். ஜிமின், நம்ம வேணும்னா தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணலாமா? இல்லை ரோஸ், அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஜிமின் சார் இங்கே இருக்கட்டும். என்ன சார்? இங்கே இருக்கிறேன்னு சொல்லு. இன்னும் முறைகிறா. ஆமாம் ரோஸ், அப்படியே டீமாகவே எல்லாமே பண்ணலாம். எதுக்கு தனியாலாம் போய்? என்னாச்சு இவளுக்கு சம்மந்தமே இல்லாமல் முறைகிறா? என்னமோ. ஃபைனலாக அன்னைக்கான டேவும் முடியுது. ஸோ வழக்க போல் நீங்களும் ஜிமினும் அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கீங்க. நீங்களா ரோஸை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. ஜிமின் பயங்கரமாக சிரிச்சிட்டு வரா நீங்கள் திட்டுறதை பார்த்துட்டு. ஏய் போடுண்டி, ரோடுடி, ஏதாச்சும் பார்த்து அசிங்கமாகிடும்டி, பைக்கில் வேற போகிறோம். ஜிமின் வாயை மூடு சரியா? எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஜிமின் ஹேண்ட்ஸம், நான் தெரியாம தான் கேட்குறேன், அவளுக்கு வாய்ஸ் ஒழுங்கா வரவே வராதா? யாரோ தொண்டைக்குள்ள கம்ப வச்சு குத்துன மாதிரியே பேசுறா. ஹோன்னு மினிக்கி மேக்கப் காரி மூஞ்சில பாரு, 1/2 கிலோ பவுடர் அப்படியே போட்டுட்டு வந்திருப்பான். ஏய் விடுடி. ஜிமின், அப்பெல்லாம் விடக்கூடாது. நீயும் அவ வந்த பேன அவளே தானே பார்த்துட்டு இருப்ப. ஏய், நான் என்னைக்கிட்டே அவளை பார்த்துருங்க. நீ நார்மலா தான் பார்ப்ப, ஆனா நீ நார்மலா பார்த்தா கூட அவன் நார்மலா எடுத்துக்க மாட்டா தெரியுமா? ஆஃபீஸ் ஃபுல்லா போய் ஐயோ ஜிமின் என்ன அப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாருன்னு எப்படி போய் சொல்லி வச்சிருக்கோம். அவளை பார்க்கவே எரிச்சலாம் வருது ஜிமின். ஐயோ, அவளை வேற டிபார்ட்மெண்ட்டாச்சும் போட்டிருக்கலாம். இப்போ நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. எப்படி இருக்கும்? கட்டுப்பு மயிராகுது எனக்கு அவளை பார்க்க. இங்க பாரு, இதுக்கு அடுத்து நீ அவ பின்னாடி சுத்துன அப்புறம் அவ்வளோதான். ஏன் சுத்துனா என்ன? சுத்துனா சுத்தக்கூடாது அவ்வளோதான். ஏன்டி, ஏன் சுத்தக்கூடாது? இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சுத்தக்கூடாதுன்னா சுத்தக்கூடாதுதான், புரியுதா? சரி, இது வச்சு சுத்தலை. நீங்களும் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். அண்ட் இது அப்படியே ராவாலாம் இழுக்க மாட்டேன், ஏன்னா ஜிமின் எனக்கு வந்து நியூ இயர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ அதுக்காண்டியே நான் வந்து இதை சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ, பைடா.